should be different. சார் இன்னைக்கு எல்லாருமே டிஃப்ரெண்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக பண்ணுவோம், அது டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மூவிஸ், தமிழ் இண்டஸ்ட்ரியில் 2 எக்ஸ்ட்ரீமிங் பேஜ் பார்க்க போகிறோம். டாப் 5 பெஸ்ட்டு, டாப் 5 வருஷன்னு 2 போய் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மற்ற நிறைய மலையாளத்தில் சமையல் கொஞ்சம் இருந்துச்சு, மற்ற இங்கிலீஷ் இது பண்ண அளவில் ஒன்று இருந்துச்சு. பட் நம்ம வந்து தமிழ் மூவிஸ் மட்டும்தான் வந்து போய் பார்க்க போகிறோம். டாப் 5 வருஷம் மூவிஸில் வந்து ஃபர்ஸ்ட் 5th பிளேஸில் என்ன வந்து இருக்குது அப்படின்னா ராயன் படம். ராயன் வந்து ரொம்ப ஐபிஎல் ரிலீஸ் ஆச்சு. போஸ்டர்லாம் பார்த்துட்டு ஆகும் தலைவரே அதுமாரி பயங்கரமாக ஐபிஎல் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கும். நிஜமாக நல்ல படம் தான் வந்துருக்கும் போல அப்படின்னு நம்ம நம்ப வைக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கும். பட் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து சார் ஏன் சார் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய ஒரு மாதிரி நம்மளுக்கு என்ன நடக்குது உங்களுக்கே புரியலன்ற கேட்குற மாதிரி அது வந்து எல்லாமே ஒரு மாதிரி லூஸ்தமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி கிருத்தமாக சூசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் கடைசியில் இந்த உங்கள் ரத்தத்தில் போன்ற குழந்தை ஆளை சொல்லி கொடுத்துருவாங்க. ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே என்ன நடக்குது ஏன் நடக்குது இது எதுவுமே ரொம்ப சென்ஸே இல்லாமல் நடந்துட்டுருக்கோம். அதனால இந்த படம் வந்து பயங்கர ஐப்பில் வந்து ஏபார்லாம் வந்து ஒரு மாதிரி மொக்கம் வாங்கின ஒரு படமா. 4th பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அயலான் வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப வருஷம் ப்ரொடக்ஷன் இருந்து ரிலீஸ் ஆன படம். கேப்டன் மில்லருக்கு வந்து போட்டியாக வந்துச்சு. இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான கிளாஸ். என்னன்னா அயலான் வந்து மொக்க தான் வச்சுக்கிறேன், கேப்டன் மில்லர் அதை விட கொஞ்சம் பெட்டர். பட் என்ன இங்கே இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கேப்டன் மில்லர் வந்து நம்மளால் உட்காந்து கொஞ்சம் மாதிரி எரிச்சலாக இருக்கும். எதெல்லாம் அப்படின்னா இந்த நிறைய விஷயம் நல்லா தான் இருக்கும். பட் இந்த ஒரு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நேரம் போனோம் அப்படின்னா ஃபுட்டுனே இருப்பாங்க. அது ஒரு மாதிரி எரிச்சலாக சவுண்டு ஒரு மாதிரி நமக்கு காது வலிக்கும். அந்த அது ரொம்ப ஃபுல்லாக உட்காந்து பார்க்கறதுக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்க படம் கேப்டன் மில்லர் இருக்கும் பொங்கலில். பட் அயலான் வந்து என்னதான் படம் மொக்கையாக இருந்தாலும் வெறுமனே அது ஏலியனு அப்புறம் ரோபோட்டு அது 2 வச்சு மட்டும் கொஞ்சம் ஓப்பி அடித்து இருந்தாலும் நம்ம படத்தில் உக்காந்துடலாம். ஓகே அப்படியே பாவம் அப்படியே போயிடும். இது என்னன்னா ஓபி வந்து இவங்களாம் தான் வச்சிருக்காங்க மற்றவங்க. பட் ஏறமான ஓபி அடிக்க வச்சாருன்றது தான் ஒரே ஒரு சங்கடத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரே ஒரு படம் எனக்கு பிடிக்கும், வேற லெவல் சொல்லுவோம், எனக்கு பர்சனலி பிடிக்கும். பட் மற்றபடி வேற எதுவுமே பிஜிஎம்மும் ஒரு மாதிரி சுமார் நமக்கு என்ன பிஜிஎம் நல்லா இல்லைன்ற அளவுக்கு ஃபைட் பண்ணிருப்பாங்க. ஒரு நான் சிங்காக ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கும். படம் புதுசா இல்லையே சார், பரவாயில்ல போடுங்க. அது எதுவுமே ஒழுங்கா வராது. ஹியூமரும் ரொம்ப பழைய ஓல்டு ஸ்கூல் ஹியூமராக வந்து இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஓபி அடித்த ஒரு சம்பவமாக இது உள்ளது. அடுத்து ஒரு படம், 3வது படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்குவா. நான் 1 2 எல்லாமே, அதாவது இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் என்னோட ஒப்பீனியன் சொன்னோம் அப்படின்னா இந்த ஸ்டோரி வந்து அந்த சிவா எழுதுலேயே இந்த ஸ்டோரி ஒரு சுமாரான சில குட் ஐடியாஸ் இருக்கிற ஸ்டோரி, அதை ஒத்துக்கணும். பட் என்ன அப்படின்னா இங்கே சனி எங்கே வந்துச்சு, எங்கே சொதப்பு அப்படின்னா ஸ்க்ரீன் பிளேல தான் மிகப்பெரிய சொதப்பல். அதுக்கப்புறமா இந்த ஆக்டிங் வாங்கணும்னு சொல்லுவாங்கல்ல, பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது, அது வந்து இந்த நிறைய இடத்துல போட்ட ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கு. முக்கியமாக பொருவன் அந்த சின்ன பையன் வந்து ஒன்று கேஸ்டிங் மாற்றிருக்கலாம், வேறு ஆளை மாற்றிருக்கலாம், இல்லைன்னா அந்த பையனே நல்லா நடிக்கிறதுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வாங்கிருக்கலாம். அதுவும் ஒழுங்காக நம்மளுக்கு ஏன்ப்பா அது பையனை கொஞ்சம் காமிக்கிறது இப்போ சும்மா அந்த அளவுக்கு ரொம்ப கடுப்பாச்சு. மியூசிக் ஓரளவுக்கு நல்லா, அந்த மன்னிப்பு இந்த ஃபைல்ஸ் அவருக்கு பிடிஎஸ்பி அவருக்கு கொடுத்த வேலை ஒழுங்காக ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. அது எனக்கு இருக்கு எரிச்சல் அதிகமானதே வந்து இந்த இது ஒரு மீன் சொல்றதுலாம் அந்த பிபி சவுண்டு, அதை வந்து அந்த யோகி பாபு கேசரி அடிக்கும் போது அந்த எல்லாம் யோ பிடிச்சது நான் தான். அதுக்கு அப்புறம் எனக்கு சவுண்ட் கேட்கும் போது செம காண்டாயிடுச்சு. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, உன் என்னதான்டா பண்றது? நீங்க ரொம்ப மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்பா இதுல இருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல உள்ளது வந்து லால் சலாம். இது வந்து ஸ்டோரி ஓகே தான், ஃபைன், ஓகே ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா ஓகே. பட் இந்த படத்தை வந்து இந்த கதையை எவ்வளோ கேவலமாக எடுக்க முடியுமோ கஷ்டப்பட்டு அவங்களோட எவ்வளோ டெடிகேஷனை போட்டு இந்த படத்தை அவ்வளோ கேவலமாக எடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா சில டெக்னிக்கலி சில மிஸ்டேக்ஸ் சொன்னால் எனக்கு பார்த்த வரைக்கும் தெரிஞ்சது வந்து இந்த ஒரு சில சொல்லுவாங்க, லைக் இந்த ஒரு ஃப்ரேமில் ஒரு படத்தில் ஃப்ரேமில் வந்து ஒரு ஆக்ஷன் காமிடுங்க, எக்ஸாம்பிள் கார்லேருந்து இறங்குறாங்க, கால் கீழே வைக்கிறாங்க அப்படின்னா
வைக்கிறத ஒரு ஃப்ரேமில் காமிச்சிங்க அப்படின்னா அதே ஆக்ஷன் இப்படி வந்து இன்னும் வச்சுன்னே இருக்கிறாங்க அப்படி காமிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த மிஸ்டேக் வந்து இந்த வந்து நிறைய கட்ஸில் வந்து நானே கவனிச்சேன். ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அது ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். இதை சொல்லியே ஆகணும். இந்த படம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம யார் கூடயுமே கனெக்ட் ஆக மாட்டோம். எந்த ஒரு கேரக்டருமே நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகி ஒரு ஃபாலோவே பண்ண முடியாது. இப்படிக்கே காமிப்பாங்க அப்படிக்கே காமிப்பாங்க, எதுவுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகாதனால படத்தை வந்து நமக்கு செம்ம கடுப்பாயிடும். இந்த படம் ஸ்டார்டிங் போக அப்படியே இந்த படத்தை எண்டிங்கில் தான் ஸ்டோரியே ஓரளவுக்கு அப்படியா ஓகே. பட் இது ரொம்ப நம்மளோட பொறுமையை சோதிக்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்த மாதிரி இந்த படத்தை எடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு இந்தியன் 2. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. இந்த படத்தை பற்றி நினச்சாலே ஒரு மாதிரி ஏன் எதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்க அப்படியே எடுக்கணும்னு நினச்ச பிறகு கூட எதுக்கு இவ்வளோ கேப் விட்டு அப்படியே இப்போ எடுத்தா கூட எதுக்கு இப்போ 24 23 நடக்கணும் எடுக்கும். இது வந்து அந்த டைம்லேயே கிட்ட எடுக்கணும் இருந்தால் கூட ஓகே வந்துருக்கும். இதில் வந்து 1 2 அதாவது ஒரு விஷயம் கூட ஒர்க்கே ஆயிருக்காது. லைக் நமக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா சித்தார்த் ட்ராக் மட்டும்தான். மற்ற அதாவது சித்தார்த் ட்ராக் அது மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் வந்து இதுவுமே வந்து ஒரு மாதிரி ஒர்க்கான எலமெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப 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 கம்மியாக வந்து இந்தியன் குள்ள உள்ளது. சீட் கோட்ஸ் சீட் கோட்ஸ்லேயே சாத்தியம் இல்லாத நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து சங்கர் வச்சது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவான ஐடியா. இந்த அவார்டு வந்து டெடிகேட்டட் டு சங்கர். இதோட முழு கிரெடிட்ஸும் சங்கருக்கு தான் வந்து போய் சேரும். டாப் 5 பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு நெகிழ்ச்சியான ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். 5th பிளேஸ்ல இருக்கிறது வந்து மகாராஜா வந்து எல்லாருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் நம்ம இங்கேருந்து போய் பட்டி தொட்டியாக கலக்கிற மாதிரி ஜப்பான் எங்கெங்கேயும் போய் படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த படம் வந்து டெக்னிக்கலி சம்பளிட்டு ஸ்டோரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழசான எல்லா இண்டஸ்ட்ரியும் அரைச்ச மாவு வந்து இந்த கதையை வந்து இவ்வளோ சூப்பராக எடுக்க முடியும்னு காமிச்சது வந்து அதான் வரைக்கும் சொல்ற மாதிரி தரம். சொன்னா இது என்ன பண்ணியிருப்பாங்க பேசிக்கலி அப்படின்னா ஐடென்சி பண்ணியிருப்பாங்க. இது என்ன படமே நமக்கு தெரியாது, எதுக்காக பண்றான், என்னோட இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தான் தெரியும். இந்த ஸ்டோரி என்னன்றது என்ன நடக்குதுன்றது வந்து நமக்கு ஒரு படத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நமக்கு தெரியும். அது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து வேறு மாதிரி எடிட்டிங் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் படத்தை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதனாலேயே இந்த படம் வந்து 5th பிளேஸ் செம்ம டிசர்விங்கான ஒரு படம். மோர் தென் என்ன டிசர்விங்கான படம். கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. கை கொடு. இது கை இல்லையா ஒளியா? ஐயோ. 4th பிளேஸ் என்ன பார்த்தோம்னா வாழை வந்து ஒரு அற்புதமான ஒரு படம். இது ஒரு சம எக்ஸ்பீரியன்ஸாக படம் தான் சொல்லணும். இது வந்து இந்த படத்தில் இருக்க எல்லாருமே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். ஹியூமர் எலிமெண்ட்ஸு, எமோஷனல் எலிமெண்ட்ஸு எல்லாமே செம்மையாக ஒர்க் ஆகிருக்கும். இந்த படம் வந்து சைல்டு லேபர் எவ்வளோ மோசமான விஷயங்கள் எல்லாமே காமிச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு இந்த படத்தில் ஒரு யூனிக்கான விஷயம் வந்து செம்ம யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாரிசலராஜ் படங்கள்லேயே ஒரு யூனிக்கான விஷயம் இந்த படத்தில் ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் ஒரு பர்சன் ஃபுல்லாக அட்டாக் பண்ணுவாங்களே, ஒரு பர்சன் வில்லனாவோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயும் காமிச்சா பர்சன் ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணுறா தப்புன்னு கரெக்டாக தான், அது பிரச்சனை இல்லை. பட் இந்த படத்தில் அதுக்கும் மேலே ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னென்னா அந்த ஓனராக முதலாளியாக திருப்பார். அவர் வந்து அதான் அந்த ₹1 ஏற்றி கொடுத்ததுக்கு வந்து அவர் காண்டில் இருப்பார். இந்த அந்த காண்டாலேயே ஒரு இன்னொரு லாரி செட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து அவர் தவறிட்டு இருப்பார். கோபத்தை வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இதிலே போய் ஏறி போவாடான்னு சொல்லிட்டு இருப்பார். இதில் வந்து என்னென்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் வந்துடும். அதில் வந்து அவருக்கும் ஒரு ரிலேட் இருக்கும். நான் மட்டும் வந்து இன்னொரு லாரி ஈரலாம் பார்க்காம சூப்பரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து பண்ணாமல் ஒரு லாரி பிடிச்சி வந்து நடந்திருக்காரு. அவரும் அழுவார். நம்ம அந்த இடத்துல வந்து லைக் அந்த ஒரு ஃபுல் பர்சனே நம்ம அட்டாக் பண்ணாதான் ஒரு எதிர்த்து நிற்கணும்னு அதுக்கு ஹைலைட் பண்ணாமல் அந்த மனப்பாடு சூப்பரியாரான ஒரு விஷயம். நீங்கள் எல்லாம் கேட்கறது வந்துட்டீங்களா, நீங்கள் கேட்கறது எப்படி நான் கொடுத்துருது இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த மனப்பான்மை அந்த மைண்ட் செட்டை மட்டும் ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக. அது வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் இந்தமாரி எல்லா படம் நம்ம ஆசைப்படுறோம். இன்னும் ஒரு பர்சன் ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணுறது வந்து சில இடங்களில் கரெக்டாக இருந்தாலும் பட்டு ஒரு பர்சன் ஃபுல்லாக எப்பவுமே வந்து தப்பாக இருக்க மாட்டாங்க.
ஏதாவது ஒரு அங்கே ஒரு ஐடியாவோ ஏதோ ஒரு ஃப்ளா வந்து இருக்கும். இந்த ஃப்ளாவை மட்டும் நம்ம வந்து எதிர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கும். பட் அது என்னென்னா நம்ம ஃபுல்லாக எதிர்க்கும் போது அது சில வாட்டி மிஸ் பண்ணிருக்கோம். அது இந்த மாதிரி பண்ணுறது செமையான விஷயம். அதனால இது ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. தேர்ட் பிளேஸில் என்ன பெஸ்ட் படம் அப்படின்னா லவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்லி மேடு படம். மியூசிக்கா அப்படியே அந்த டிராகன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஆக்டிங், இது மியூசிக்கு, டைரக்டர், இந்த மாதிரி ஃபுல் டிராகன்ஸால் இப்போ செய்யப்பட்ட படம். எல்லாமே பக்காவாக இருக்கும் அந்த படத்தில். இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை ரொம்ப புதிய ஒரு ஸ்டோரி. ஒரு மூவ் ஆன் பிரேக்கப்பும் சில நேரங்களில் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், நல்ல ஒரு முடிவாக இருக்கும்ன்றது வந்து ஒரு ஸ்டோரி எடுத்ததுக்கே ஒரு செமையான ஒரு கட்ஸ். இந்த ஸ்டோரியை வந்து எடுத்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறதுக்கே அது ஆக்சுவலாக. செகண்ட் பிளேஸ் என்ன இருக்குது அப்படின்னா மெய்யழகன். இது ஒரு அற்புதமான ஒரு கதை. இது எல்லாரும் இப்போ நீங்கள் ரீல்ஸில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும். இது சூப்பரான ஒரு கதை. இது வந்து ஒரு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, செமையாக இருந்துச்சு, நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெயகாந்தன் புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. போய் பாருங்க, ஏதோ புக் அப்படிங்கிற செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் கேரண்டி ஏதாவது ஒரு புக் போய் படிங்க. இப்போ இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த படம் பார்த்து நிறைய பேர் இன்னும் ஒரு பெட்டர் பர்சனாக ஆயிருக்காங்கன்றது வந்து நான் சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அது நிறைய பேர் கொஞ்சம் ஒரு ஸ்லைட், அதாவது ஃபுல்லாக அப்படியே முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர்ன்றது இல்லை, ஒரு ஸ்லைட் சேஞ்ச், ஒரு நேரம் ஓல்ட் சம்பாவும் அதேமாரி மனிதர்களை பார்க்குற விதம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது ஒரு நல்லா இருந்துச்சு. அது வந்து நம்ம ஒரு விசிபிளாக ஒரு சினிமாவோட இம்பேக்ட் வந்து இவ்வளோ பாசிட்டிவாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் ரீசெண்டாக தான் பார்த்தேன். என்ன படம் அப்படின்னா ஜமானா என்ன அப்படின்னா, கூத்து பண்ணுவாங்கள்ல, தெருக்கூத்து. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், சபா, இங்கே ஏதாவது ஒரு பேர் இருக்கும், அது சபான்னு வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் கிரேவன் சபா அப்படின்னா அது ஒரு கூத்து பண்ணுற ஒரு குழு. அதுதான் ஜமா அப்படின்னு சுருக்கமாக விடுவாங்க. ஜமான்ற படம் வந்து சூப்பரான ஒரு படம். இது வந்து இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து எண்டிங்கில் ஒரு 2 நிமிஷம் நானே எறியமல் அப்படியே ஒரு கிளாப்ஸ் தட்டின ஒரு தருணம் வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த படம் வந்து என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த தெருக்கூத்து கலை, அந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே எனக்கு ஒரு மரியாதையை வந்து ரொம்ப அதிகப்படுத்திடுச்சு. இப்போ எனக்கு அந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரே காரணம் வந்து இந்த படம் தான். அதேமாரி ரொம்ப சூப்பராக காமிச்ச ஒரு விஷயம் வந்து, ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு கலை மேலே, ஒரு ஆர்ட் ஃபார்ம் மேலே ஒரு காதலை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. நம்மளால் அழகாக ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக நம்மளாலே அதை வந்து உணர்ற அளவுக்கு அந்த சீன்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அதில் வர கஷ்டங்கள், அதில் வர எல்லா திங்ஸும் நம்மளால் அழகாக கனெக்ட் ஆகி, அதாவது என்னென்ன இந்த கதை செமையாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். இருக்கிறது அதான் செமையான விஷயம். இதை ப்ளே பண்ணது வந்து பாரி இளவழகன், டைரக்டரும் அவர் தான், கதையும் அவர் தான். அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் செம்மையாக பண்ணியிருப்பார். அதே கேரக்டர் ஜே பேபின்ற ஒரு கேரக்டர் சின்னதாக ஒரு சைக்கிள் பண்ணியிருப்பாரு, செம்மையாக நடிச்சிருந்தாரு. அதேமாதிரி இந்த படத்தில் சேட்டன் வந்து செம்மையாக நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு நெகட்டிவ் வந்து நடிச்சிருப்பாரு, சூப்பராக நடிச்சிருப்பாரு. அவரும் ஒரு முக்கிய பெரிய ஒரு கேரக்டராக இருந்திருப்பாரு இந்த படத்தில்.